டாடா. அப்புறம் லிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க. இது நம்பூர் பஸ் ஸ்டாண்டு தானா? பஸ்ஸில் ஆளே இல்லை, திறக்க முடியல. ஒவ்வொரு பஸ் இன்னும் அதே கண்டிஷன் தான் கைஸ் இருக்கு. தம்பி போவோமா? அண்ணா டைட்டானிக் மாதிரி நிற்கிறீங்க ரெண்டு பேரும். அண்ணா உங்க வேலை நல்லா இல்லைன்றானோ. தம்பி யார்ப்பா? ஜிஆர் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா திடீர்னு இருட்டுக்குள்ளே கிளம்புன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிப்பை வந்துட்டு பசங்களோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நோக்கி தான் இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கோம். இங்கேருந்து கீழம்பாக்கம் போயிட்டு கீழம்பாக்கத்துலேருந்து பஸ் பிடிச்சி அப்புறம் ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து தான் ட்ரிப்பு ஸ்டார்டட். ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். சரி ஓகே காய்ஸ், வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டாடா. சரி போய்ட்டாட்டா. 4 நாளுக்கு அப்புறம் சந்திப்போம். சரிங்கம்மா போய்ட்டு வரேன். தேங்க்யூ. தட போய்ட்டு ஃபைனலி வந்துட்டு கீழம்பாக்கத்தில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே டோக்கன் போட்டு இங்கேருந்து கிளம்பி மேலே பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே செம்ம டைம் ஆயிடுச்சு, ஓடிக்கிட்டு கிடக்கிறேன் நான். சிம்பிள் டைலாக் தான். எப்பட்றா லிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ லிஃப்ட் சர்வீஸ்லாம் இருக்குது. சரி வாங்க இன்னும் உள்ளே போய் எந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஊர் ட்ரிப்பு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு ட்ரிப்பாக மாறி போயிடுச்சு. சிம்பிளாக சொல்லப்போனால் இது நம்பூர் பஸ் ஸ்டாண்டு தானா? அந்த மாதிரிக்கு ஆச்சரியமாக வந்துட்டு பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் வாட்டி இங்கே கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரேன் கைஸ். மேலே பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது. ஏதோ வெளிநாட்டில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போனால் எப்படி பக்காவாக மெயின் பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. நான் கோயம்பேடில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் போயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, பக்கா மெயின்டெனன்ஸ் மாதிரி வேறு லெவலில் அல்ட்டி. இதான் நம்ம பஸ்ஸு. நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறோம். கடைசி நேரத்தில் வந்துட்டு ஏறுறோன்னு சொல்லிட்டு பார்த்தா பஸ்ஸில் ஆளே இல்லை. நான் கூட ரஷ்ஷாக இருக்கும், சரி ரொம்ப அடித்து பிடிச்சி போய் ஏறுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பஸ்ஸில் ஆளே இல்லை. ஏறி உட்காந்துட்டோம் பஸ்ஸை. இந்த ஜன்னலை ரொம்ப நேரமாக திறக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ், ஆனால் திறக்க முடியல. எங்கேக்கிட்டே வா பஸ் ஸ்டாண்டில் தான் பளபளப்பாக இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற பஸ்ஸு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அண்ணா இறங்கி வெளியே என்ட்ரி போட போகிறாரு. ஸோ இதோட நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சின்ன வயசில் ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். அண்ணன் எடுத்தோன்னே கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு ஸ்டாப்பிங் போட்டார். ஸோ ஸ்டாப்பிங் போட்டு இந்த இடத்துல வந்துட்டு டீலாம் குடிக்கலாம்ப்பா, டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னாரு. அங்கேயே வந்துட்டு டீ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு, வெளியே வர மழை தூரல் தூரிக்கிட்டே இருந்துச்சா, அந்த தூரலை பார்த்துக்கிட்டே ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் நம்ம என்ன தான் பஸ் ஸ்டாண்டை பற்றி புகழ்ந்தாலும் நம்ம ஊர் பஸ் இன்னும் அதே கண்டிஷன் தான் கைஸ் இருக்குது. எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. கவர்மெண்ட் பஸ் நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதே பஸ் வச்சு ஓட்டாங்களான்னு கூட தெரியல. தெரியுதா உங்களுக்கு சீட்டு? எந்த சீட்டுமே வந்துட்டு அந்த சீட்டில் வந்துட்டு செட்டாக இல்லை. நம்ம கையை பிடிச்சி தூக்குனா தனியாக வர்றது, லைட்டாக சாஞ்சு உட்காந்துனா சீட்டை மட்டும் கீழே தனியாக போகிறது. ஒரு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு பீதி கலந்த ஒரு ட்ராவலாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்துட்டு பயங்கர டேமேஜ் பஸ்ஸு. சரி போவோம்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி போயிட்டுருந்தேன். எப்படா கொண்டு போய் இறக்கி விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி போயிட்டுருந்தேன். ஆனால் வெளியே வந்துட்டு அப்படியே பஸ்ஸை விட்டு வெளியே தலையை தூக்கி பார்த்தோன்னா செம்ம வியூவு, அந்த ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு. ஏன்னா வெயில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். வெயில் இல்லாமல் ஒரு பயங்கர ஒரு கிளைமேட்டு, அப்படியே ஒரு வைப்பாக போச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் பஸ்லேருந்து தலையை வெளியே விட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. பஸ்ஸுக்குள்ளே தலையை திருப்பி பார்த்தா அங்கே பாருங்கள் ஓட்டெல்லாம் தெரியுதா, மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் மேலேருந்து சொட்டுது. எதுக்கியா கூட அங்கே பாரியா? யோ யார கேட்டியா பஸ்ஸுக்குள்ள குளிச்சா? என்னது குளிச்சானோ? நீ என்ன தொட்டி அடி வச்சிருக்கியா? மேல இருந்து ஒட்டச்சுக்கிட்டு ஊத்துது மழை தண்ணி. கீழே வர ஒரு ஓட்டை வேற. நான் பார்த்தேன் என்னடா இது. ஏன்னா பஸ்ஸு காலியாக இருந்தனால நான் கொஞ்சம் சீட்டு பேக் சைடில் போய் உட்காரலாம் வீடியோ எடுக்கிறதுக்குன்றக்காக பேக்கில் வந்து உட்காந்தேன். பின்னாடி வந்து பார்த்தோன்னா பஸ்ஸில் அங்கங்கே ஓட்டை. ஏன் உங்களுக்கு ரைடன் சைடில் தெரியுதா? இதான் வந்துட்டு யானை மலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இங்கே போனது கிடையாது. ஆனால் இங்கே போன எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கூடிய விரைவில் அந்த ஆசை நிறைவேறுதான்னு பார்ப்போம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே யானை மலை, யானை படுத்துருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் வந்துட்டு நேரில் பார்க்குறேன். சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இருக்குது, ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம இங்கே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு போனோம். உங்களுக்கு யாராச்சும் இங்கே வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலி மதுரை மண்ணில் வந்துட்டு காலை எடுத்து கீழே வச்சுட்டோம். இங்கேருந்து டேரெக்டாக நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான்.
ஸோ இங்கேருந்து நேராக போய் அவனை பார்த்துட்டு அவன் கூட போகிறது தான் அடுத்த கட்ட வேலை நம்மளுக்கு. தம்பி போவோமா? வெல்கம் மதுரை. நல்லா இருக்கேன். போவோமா? ஸோ ஒரு வழியாக மதுரைக்கு வந்தாச்சு. மதுரையில் வந்து வண்டியில் ஏறி உட்காந்து இங்கேருந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்கேருந்து போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் இருக்குது. அதை நான் போக உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்டேட் கொடுக்குறேன் கைஸ். ஜிஆர் மதுரையில் வந்துட்டு இது ஃபேமஸான கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே பயங்கரமாக கடா வெட்டு எல்லாமே நடக்கும்னு சொல்கிறானுங்க. இப்போ அந்த பையன் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் நான் இங்கே வந்து பார்த்துக்கிறாரு. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும்னா கீழே கமெண்ட்ஸில் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஜிஆர், நம்ம ஃபைனலி வந்துட்டு திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கேருந்து திருநெல்வேலி போக போகிறோம். ஸோ அதுதான் நம்ம அடுத்த கட்ட பயணம். இங்கேருந்து முதல்ல பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. இங்கேருந்து ட்ரெயினில் ஏறி எல்லாமே பாய்ஸ் இங்கே எல்லாமே வந்துட்டானுங்க. மொத்தம் 3 பேர், என்னோட சேர்த்தா 4 பேர் இங்கேருந்து திருநெல்வேலி போகிறோம். திருநெல்வேலியிலேருந்து ஒரு 2 பேர் ஜாயின்ட் ஆவாங்க. ஸோ இங்கேருந்து நான் திருநெல்வேலி நோக்கி தான் நம்ம பயணம் இங்கேருந்து ட்ரெயினில் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ராவல் இருக்குன்னு சொல்கிறானுங்க. இங்கே இதில் ஹைலைட் என்னன்னா திருமங்கலம் தான் நம்ம சொந்த ஊர். ஸோ சொந்த ஊர்லேருந்து கிளம்பி பாய் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து வந்துட்டு திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி ஸ்ட்ரிப்பு இதோட இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒரே வைபாக தான் போகும், ஒரே ஃபன்னாக தான் போகும். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் டைட்டானிக் மாதிரி நிற்கிறீங்க 2 பேரும். திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம் கைஸ். திருநெல்வேலிலேருந்து இப்போ இங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறதா பிளானு. அங்கேருந்து ஒரு காரில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ட்ராவல் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். 4லேருந்து தான் வந்துட்டு நம்ம ட்ரிப்பு வந்துட்டு பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெயின் ப்ளஸ் வந்துட்டு பஸ்ஸு இந்த மாதிரி மாறி மாறி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இவராக நம்மளுக்கு வழிகாட்டி மணி சொல்கிற காலம் தான் குடிப்பானே. மணி அங்கே குடி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா குடிக்கிறோம். குடிச்சிருக்கேன், ஆனால் ஓரளவு தான் இருக்கு. மணிக்குங்க ஒரு எந்த ஏரியாவும் தெரியாத ஏரியா கிடையாது. வந்துட்டு இல்லை 1.5 மாதம் இருக்கும். கணக்கு போட்டியா கட்டலையா? அது பஸ் ஸ்டாண்டுக்கு செட்டு மாதிரி தான் வச்சுருக்கேன். அங்கே வேணா இது நல்லா இல்லைன்றானோ. நன்றி. மணி சொன்னா நல்லா தானே இருக்கும். மணிக்கு மறு பேச்சு இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுற மாதிரி. இதே தாளையத்து போனோம்ல, தாளையத்து தாண்டி வந்தோம்ல, என்ன ஒரு கேட்டா ஜங்ஷனுக்கு அந்த பக்கம் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆமா, இங்கிட்ட வந்தா ஜங்ஷனுக்கு அங்கிட்டு தானே. இப்ப தாளையத்து ஸ்டாப் பண்ணுல. ஆமா பார்த்துட்டு இங்கிட்ட ஏற முடியாது. மணி இப்பதான் வரையா திருநெல்வேலிக்கு. அவன் நம்ம கூட தான் வந்தான், வந்து எட்டி பார்த்துட்டான். எங்கிட்ட ஏற முடியாது. ஏற விட இறங்குறது கூட மணிக்கு தெரியும். என்னப்பா இது? ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? அந்த ஊர் சைடு பஸ்ஸில் வந்தாலே அந்த பழைய பாட்டெலாம் போட்டு அது ஒரு தனி ஒரு வைப்பில் தான் போகும். நான் சாங்கை வந்துட்டு என்னால் காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் சொல்லும். அதனால் வந்துட்டு நாங்கள் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு போனோம். சீட்டில் வேறு கடைசி சீட்டு வேறையா, தலைவர் டிரைவர் வண்டியை அடிச்சு ஓட்டினார். பின்னாடி உட்காந்து தூக்கி அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ட்ராவலு. ஆனால் போக போக வந்துட்டு செம்ம ரஷ்ஷு கூட்டம். தம்பி போகலாமா? என்னப்பா போமா? எங்கடா பிக்கப் பண்ண கார் எங்கடா? ஸோ நம்மளை இங்கேருந்து பிக்கப் பண்ணி கூட்டு போகிறதுக்கு ஒரு லெஜெண்ட் வந்துட்டுருக்காரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரெண்டில் வந்துட்டார் பாருங்க. அங்கே உள்ளே போய் அவர்கிட்ட பேசுவோம். தம்பி யார்ப்பா வண்டி இங்கே பார்க்கிங்? யார்ப்பா வண்டி நீங்கள் பார்க் பண்ணுறீங்க? நரோட்டில் இங்கே பார்க்கிங் போட்டுருக்கீங்க.
மணி என்ன சொல்றீங்க? மணிக்கு மாமா கடை மதுரை கொண்டு இருக்கான், அது வாங்கிட்டு ரொம்ப மணி மட்டன் டீ பண்ணி கோவப்படுறியா? மணி என்ன சொல்றியா? சிம்மக்கல்ல போய் பழம் வாங்கிட்டு வந்துருவோம் மல்லனா. ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிடலாம் இங்க வந்து. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்த ட்ராவல் ஜிஆர் இப்போ வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் வந்தாச்சு. மணி இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 12. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப பைக்கு ட்ரெயின் காருன்னு மாறி நம்ம எப்பவுமே பைக்லேயே ட்ராவல் ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு போயிடுவோமா. இப்போ பைக்கு காரு ட்ரெயின்னு மாறி போகிறதுக்குள்ள முடியலைன்னு ஆகி போச்சு. கடைசியில் கொண்டு வந்து மட்டமாலாம் மலையில் படுக்க போட்டிருக்கு. பாரு செட்டில் ஆகிட்ட நியூஸை பார்த்துக்கிட்டு